நேற்று வரைக்கும் கால் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நான் வெயிட் பண்ண ரெடியாக இருக்கேன் சார். அவங்களுக்காக நான் வெயிட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு வார்ம்த், அந்த லவ் நான் ரிசீவிங் சைடில் என்றைக்குமே இருந்ததில்லை சார். எனக்கு இந்த பையன்தான் முதல் காதல். நான் என்னையே பார்த்து யோசிக்கும் போது ஓகே, நான் அப்போ அந்த பையனும் யோசிச்சிருப்பான்ல, அவனுக்கும் இதெல்லாம் தேவைப்பட்டிருக்குமே. இப்போ தான் எனக்கு புரியுது. அதை நான் தரும்போது இப்போ அவர் இல்லை. இவங்க பேசும்போதே எவ்வளோ பியூராக இருக்குல்ல. பொதுவாக இங்கே ஒரு பிரச்சனை இருக்குங்க. அன்பு அப்படிங்கிறப்ப அது அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறப்ப அதோட வேல்யூ கண்டிப்பாக யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதை ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும். என்றைக்குமே ஈஸியாக கிடைச்சிக்கிற ஒரு விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டாப் ஆகும்போது தான் அந்த அன்போட உண்மையான வேல்யூ என்ன அப்படின்றதே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். எப்போ நமக்கு கிடைக்கிற அன்பை நம்ம உண்மையாகவே மதிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அன்பு என்றைக்குமே நம்மளை விட்டு போகாது. அவங்க யாராக இருந்தாலும் இன்னும் அன்பு அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ உண்மையான அன்பு கிடைக்கிறதே இன்னைக்கு அவ்வளோங்க. யாராவது உங்கள் மேலே உண்மையாக அன்பு வச்சாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு அதை அவாய்ட் பண்ணாமல் வேல்யூ பண்ண கற்றுக்கோங்க.